கத்திரிக்காய் கொஸ்து செய்யறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 15 காஞ்ச மிளகா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து நல்லா வறுத்து அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு தாளிச்சிடலாம். கடுகு வெடித்த பிறகு 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே கத்திரிக்காவை நான் வந்து ஒரு 400 கிராம் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம். அந்த எண்ணெயில் தான் கத்திரிக்காய் வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாதி வதங்கின பிறகு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய் தனியை நல்லா பொடியாக மிக்சியில் அரைச்சி அந்த தூளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வெந்த பிறகு லைட்டாக தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. மூடி நல்லா தண்ணி சுருங்கின பிறகு நல்லா மற்ற வச்சு மசிச்சு விட்டு கட்டியான பிறகு மல்லித்தழை தூவி இறங்கினா சூப்பரான கொஸ்து ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.